அலெக்ஸ் பாண்டியன் டைரக்ஷன்ல கௌசிக் ராம், பிரதீபா, கஞ்சா கருப்பு, ஆரோல் டி சங்கர் நடிப்புல வெளியா இருக்கிற கிறிஸ்டினா கதிர்வேலன் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கல்லூரியில் தன்னுடன் படிக்கும் கிறிஸ்டினாவை ஒருதலையா காதலிக்கிறாங்க ஹீரோ கதிர்வேலன். அப்போது நண்பர்களோட பதிவு திருமணத்துக்கு இருவரும் சாட்சி கையெழுத்து போடுறாங்க. அவங்களோட திருமண சான்றிதழ்ல தவறு ஏற்பட பெயர் குழப்பத்தால கிறிஸ்டினாவும் கதிர்வேலனும் திருமணம் செய்து கொண்டதாக சான்றிதழ் வருது. கிறிஸ்டினாவுக்கு இன்னொருவரோட திருமண நிச்சயதார்த்தம் ஆன நிலையில இந்த சான்றிதழ் பிரச்சனையை ஏற்படுத்துது. அடுத்து என்ன நடக்குது, கிறிஸ்டினா கதிர்வேலன் தடைகளை மீறி சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதே படத்தோட மீதி கதை. ஒரு சின்ன அஜாக்கிரதையான விஷயம் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால் ரெண்டு தரப்புல எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கறத காதல் கலந்து சொல்லியிருக்காரு புதுமுக இயக்குனர். புதுமுகங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்கிறது படத்தோட பிளஸ்னே சொல்லலாம். ஆனா அதுவே படத்தோட மைனஸாவும் இருக்கு. ஹீரோயிசம் அதிகம் இல்லாம, ஓவர் பில்டப் இல்லாம, கும்பகோணத்து கிராமத்து இளைஞனா தனது வேலையை அழகா செஞ்சிருக்காரு ஹீரோ கௌசிக் ராம். ஹீரோயின் பிரதீபாவை ஒருதலையாக காதலிக்கிற இடங்கள்லயும் நண்பர்களுக்கு உதவி செய்கிற இடங்களையும் கொஞ்சம் கவனிக்க வச்சிருக்காரு. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தனது காதலி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அவருக்காக டாக்டரிடம் கெஞ்சுகிற சீன்ல ரொம்பவே கவனிக்க வச்சிருக்காரு. மற்றபடி பெருசா ஈர்க்கலாம் தான் சொல்லணும். ஹீரோயினாக வருகிற இன்ஸ்டா பிரபலம் பிரதீபா படத்துக்கு பிளஸ்னே சொல்லலாம். அவரோட இயல்பான முகம், கண்கள், நடிப்பு, வசனங்கள் அருமையா இருக்கு. இன்னும் அவருக்கான சீன்கள் அதிகரிச்சு இருந்தா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு காதல், அவங்களோட திருமணம், மோதல் என கதை வேறு பக்கம் செல்றது, காட்சிகள்ல கோர்வையே இல்லாம போறது கொஞ்சம் போர் அடிக்க வச்சிருக்கு. கஞ்சா கருப்பு சில சீன்களை வந்துட்டு போறாரு. ஹீரோ ஹீரோயினோட நண்பர்கள், இரண்டு குடும்பத்து உறுப்பினர்களோட நடிப்பு ஓகேவா இருக்கு. ஃபாதராக வரும் ஆரோல் டி சங்கர் கவனிக்க வச்சிருக்காரு. பிரகத் முனியசாமியோட கேமரா கும்பகோணம் சுற்றார வட்டார பகுதிகளையும் ராமேஸ்வரத்தையும் அழகா காமிச்சிருக்கு. என்ஆர் ரகுநந்தனோட இசை இதமா இருந்தாலுமே அதிகம் ரசிக்கும்படியா இல்ல. திருமண சான்றிதழ் பெயர் குழப்பம், வக்கீல் சீன்கள், நண்பர்கள் சீன்கள் ஓகேவா இருக்கு. இயல்பான கல்லூரி, கிராமத்து காட்சிகள், சினிமா தனம் இல்லாத பலரோட நடிப்பு ரசிக்க வச்சிருக்கு. ஆனாலும் மற்ற சீன்கள்ல கொஞ்சம் அழுத்தம் கம்மியா இருக்கு. ஏனோதானோன்னு திரைக்கதை அமைச்சிருக்கிறதும் புதுமுக நடிகரோட நடிப்பும் கொஞ்சம் படத்துக்கு மைனஸா இருக்கு. ஹீரோயின் காதல், பார்வை ஆகியவை தெளிவா சொல்லப்படாதது குழப்பத்தை ஏற்படுத்துது. திருமண நிச்சயதார்த்தம் வரை செல்லும் ஹீரோயினோட மனம் மாறது ஏன்? காதல் கதையில இன்னொரு வக்ர கதை கிளைமேக்ஸ்ல முடியுது. காதல் கதையில இது கொஞ்சம் புதுசா இருக்கு. அதை சரியாவும் சொல்லல. ஹீரோயின் சம்பந்தப்பட்ட அந்த கிளைமேக்ஸ், அவருக்காக உருகும் ஹீரோவோட நடிப்பு மட்டுமே மனசுல நிக்குது. ஆக மொத்தத்துல கிருஷ்ணா கதிர்வேலன் காதலை ஏதோ புது மாதிரியா சொல்ல முயன்று நல்லாவே சொதப்பியே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.